ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நேற்றைக்கு வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க. நேற்றைக்கு வீடியோல தக்காளியை தலைகீழ நம்ம கமுத்தி வச்சுட்டாவே போதும். தக்காளி ரொம்ப நாளைக்கு அழுகி போகாம ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தோங்க. இன்னைக்கு வீடியோல அதோட அட்வான்ஸ் தான் பாக்குறோம். நீங்க இன்னுமே தக்காளியை சேஃபா நீங்க ஸ்டோர் பண்ணணும்னா இந்த சென்டர்ல இருக்க முழப்பு பகுதியில நம்ம வீட்ல யூஸ் பண்ற ஏதாவது ஒரு ஆயில கொஞ்சமா அந்த முழப்பு பகுதியில நீங்க அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்படி எல்லா தக்காளியிலையும் அந்த முழப்பு பகுதியில நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இன்னும் அதிகமான நாட்களுக்கு தக்காளியை நீங்க அழுகாம அப்படியே பத்திரமா வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஏன் இந்த முழப்பு பகுதியில ஆயில் அப்ளை பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த முழப்பு பகுதி வழியா தான் ஏர் ஃப்ளோ தக்காளிக்குள்ள போகுங்க. இந்த ஏர் ஃப்ளோ அவாய்ட் பண்ணிட்டாவே தக்காளிக்குள்ள எந்த பேட் பாக்டீரியாஸும் போகாம நம்ம ஸ்டாப் பண்ணிடலாங்க. இதனாலதான் நம்ம தக்காளியில ஆயில் அப்ளை பண்றோம், தக்காளியை தலைகீழ வச்சுடுறோம். ஸோ கண்டிப்பா இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் 1 மினிட்ல பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.